நீங்கள் பாருங்களேன், ரொம்ப கடுமையான ஒரு கோடை வெயிலில் நடந்துக்கிட்டு இருக்கோம். குடிக்க தண்ணி கிடைக்கல, நாவெல்லாம் வறண்டு போகுது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது அழகான ஒரு மர நிழல், அதில் ஒருத்தர் அமர்ந்துக்கிட்டு உங்களுக்கு குடிக்க தண்ணி வருமா, மோர் கூட தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. நல்ல நிழல் இருக்குது, குடிக்கிறதுக்கு தாகம் தீர்க்கிறதுக்கு தண்ணீர் கிடைக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சாதாரண நேரத்தில் இந்த தண்ணீர் கிடைக்கிறது பெருசு இல்லை. உங்களுக்கு தண்ணீர் கிடைக்குங்க அப்படின்னு சொன்னால் அது வீட்டை எப்பவும் தான் கிடைக்குதுன்றுவாங்க. கடுமையான கோயில் அந்த கோடையில் நடக்கும்போது நான் வறட்சி அடையும் போது அப்போ ஒரு உதவி கிடைக்குது பாருங்க, அது பெருசா படும் பாருங்க. அப்படித்தான் துளாராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டீங்க. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் வளர்த்தோம்னாரு பாரதியார். அந்த மாதிரி கடந்த 2.5 வருஷம் மோசம் 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 வாழ்க்கையில் அடிபட்டீங்க. எப்படி அடிபட்டீங்க? ஹெல்த் ப்ராப்ளங்க. துளாராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துக்கிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூ, வேலையில் சில ப்ராப்ளம், ஒரு நெருக்கடி சூழ்நிலை, படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நெருக்கடி, இப்படிலாம் இருந்துச்சு பாருங்க. இனி விடுதலை விடுதலை விடுதலைன்னு சந்தோஷம் பார்த்துக்கிடுவீங்க.